கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வேதாகமத்தில் கேள்வியும் பதிலும். உங்கள் பதில்களையும் கருத்துக்களையும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று வேதாகமத்தில் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் இருந்து கேள்விகள் மற்றும் பதில்களை நாம் பார்க்கலாம். பார்வோனால் யோசேப்பு இருந்த சிறையில் வைக்கப்பட்ட பிரதானிகள் யார்? பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனுமாகிய பிரதானிகள். பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் என்ன செய்தார்கள்? பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு எதிராக குற்றம் செய்தார்கள். பானபாத்திரக்காரரின் தலைவனையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் சிறைச்சாலையில் விசாரித்தது யார்? தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்ட இருவர் யார்? பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனுமாகிய அவ்விரண்டு பேரும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் யாருக்குரியது என யோசேப்பு கூறினான். யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா என்றான். பானபாத்திரக்காரரின் தலைவனின் சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்று யோசேப்பு கூறினான். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்றான். சுயம்பாகிகளின் தலைவன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தம் என்ன என்று யோசேப்பு கூறினான். நாளைக்குள்ளே பார்வோன் உன்னை மரத்திலே தூக்கி போடுவார், பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும் என்றான். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்று யாரிடத்தில் யோசேப்பு கூறினான்? பானபாத்திரக்காரரின் தலைவனிடத்தில். எப்பொழுது பார்வோன் பானபாத்திரக்காரரின் தலைவனை உத்தியோகத்திலே வைத்து சுயம்பாகிகளின் தலைவனை தூக்கில் போட்டான். பார்வோனுடைய ஜென்ம நாளின் போது. சிறைச்சாலையில் இருந்து சென்ற பானபாத்திரக்காரரின் தலைவன் யாரை மறந்தான்? பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.